நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும். என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக ஜாதகம், திருமண பொருத்தம், ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம், 6ஆம் பாவகத்தினுடைய பலனை எவ்வாறு கணிப்பது? 6ஆம் இடம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான இடங்களாக கருதப்படுதுங்க. அதாவது 3, 6, 8, 12 அப்படிங்கிறது மறைவிடங்கள் என்று சொல்லப்படுது. அதில் 6, 8ம் கடுமையான மறைவாக சொல்லப்படும். இந்த 6ஆம் இடம் எதையெல்லாம் குறிக்கின்றது? கடன், வம்பு வழக்கு, நோய், எதிரி, இவருடைய வேலை, மாமன் ஸ்தானமாக அதை சொல்லலாம். அப்போ இது போன்று இந்த 6ஆம் இடத்தினுடைய அமைப்பானது ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையிலும் பலம் பெறக்கூடாது. எந்த நிலையிலும் பலம் பெறக்கூடாது. சார், பலம் பெறக்கூடாது அப்படின்னா நிரந்தரமான வேலை அந்த 6ஆம் பாவகத்தில் தானே இருக்குது. அப்போ 6ஆம் இடம் பலமாக இருக்கணும் தானே? இருக்கணும் தான். ஆனால் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்து 6ஆம் அதிபதியும் பலம் பெற்று இருந்தால், இருவருமே நன்றாக இருந்தால் ஜாதகருக்கு நீடித்த நிரந்தர வேலையை கொடுப்பார். 6ஆம் பாவகத்தோடு ஒட்டுமொத்த பாவகரங்களுடைய ஆதிக்கமானது இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு இப்போ சமீபத்தில் கூட நம்ம இதுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். அதாவது இந்த சிசேரியன் டைம் குறித்தல கூட துலாம் லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பார், 6ஆம் அதிபதி உச்சம்தான். ஆனால் அவருடைய தசை நடைமுறையிலே வராது. தசைதான் சம்பவத்தை நிகழ்த்தும். ஒரு லக்னத்திற்கு அவயோகருடைய தசை 75 வயதிலே வருகின்றது என்றால் அதை பற்றிய கவலையே இல்லை. 25 வயதில் வருதுன்னா, உதாரணத்திற்கு 25 வயதில் குருதசை வருது, 16 வருடங்கள் துலாம் லக்னத்திற்கு 6 குடையவன், சரியான பருவம். இந்த காலகட்டத்தில் தான் அவர் திருமணம் பண்ணணும், ஒரு ஜீவனத்தில் இறங்கணும், ஒரு சம்பாதிக்கணும், ஒரு இளமை, ஒரு வயதாக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது போன்ற காலங்களில் ஒரு அவயோக தசை வரும்போது எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியாமல் முடங்கி போகக்கூடிய அளவில் ஆக்கும் அந்த லக்னத்திற்கு அவயோகர். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லக்னாதிபதி பலமாக இருக்கார்ல, துலாம் லக்னத்தில் லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார், 6ஆம் அதிபதி உச்சம்தான். ஆனால் அவருடைய தசை 75 வயதுக்கு பிறகு வரும்போது கவலை இல்லையே. 6ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் பாவகத்தில் ஏதேனும் ஒரு பாவகிரகம் இருக்கலாம். ராகு, கேது, செவ்வாய் மட்டும், சனி மட்டும். இது போன்ற அமைப்பில் இருந்ததுன்னா கடன் இல்லை, நோய் இல்லை, வம்பில்லை, வழக்கில்லை, வேலை இல்லை. ஏன்னா வேலை பாவகம் அந்த 6ஆம். அப்படின்னா என்ன செய்வார்? லக்னாதிபதி அங்கே பலமாக இருக்கார்ல, ஏதாவது தொழில் பண்ணுவார். வேலைக்கும் போயிட்டு தொழில் பண்ணுறாங்கல்ல, இது போன்ற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் வேலையில் இருக்கிறத விட தொழிலில் இருக்கிறது அவருக்கு சிறப்பு. ஏன்னா 6ஆம் பாவகத்தோடு பாவகரம் தொடர்பு கொண்டால். ஆனால் எல்லோருக்கும் தொழில் அமைப்பு கொடுக்குமா அப்படின்னா, அந்த லக்னத்திற்கு யோக தசைகள் நடைமுறையில் வரும்போது தான் அவர் தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்களே வரும். இல்லைன்னா வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, வந்தோமா, இன்னொருத்தவங்க முதல் போடுறாங்க, நம்ம போய் வேலை பார்க்குறோம், நமக்கு தேவை மாதம் ஆனால் சம்பளம், அவ்வளோதான் அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் போகிறது. லக்னாதிபதி பெரிய வலு இல்லாமல் 6ஆம் அதிபதி வலுவாக இருத்தல், 6ஆம் இடம் சுபத்துவமாக இருத்தல், இந்த மாதிரி பாயிண்ட் வரும். 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம், ஆனால் 6ஆம் இடத்துலையே சனி, செவ்வாய், ராகு, இது போன்ற ஒட்டுமொத்த பாவகரத்துடைய தாக்கம் இருந்ததுன்னா அந்த கடனால் பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும்.
அதுதான் 6ஆம் இடத்துல இவ்வளவு பாவகம் இருக்கும்போது கடன் அழிச்சுன்னு நினைக்க முடியாது. 6ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு பாவகர தொடர்புல இருக்கணும். சனி ராகு அமர்ந்து அதை செவ்வாய் பார்ப்பது, செவ்வாய் ராகு அமர்ந்து அதை சனி பார்ப்பது, இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும், நீடித்த நிரந்தர வேலை கிடைக்கும். இந்த இடத்துல 6ஆம் பாவகம் சுபத்துவமாக வந்து சிம்மம் சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சுபத்துவமாக இருந்தால் தொடர்ந்து அரசாங்க வழி ஆதரவு, இது இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரு 35 வருடங்களுக்கு. நேற்று பார்த்த ஒரு ஜாதகம் கூட பார்க்கும்போது சனி தசை அடுத்தது வர இருக்கின்றது. கடக லக்னம் 10ஆம் இடத்திலே சனி குரு, கடக லக்னம் தான். ஆனால் என்னன்னா லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப பலமாக இருப்பார். அவங்க வேலை தொழில் பண்ணலை, கடக லக்னத்திற்கு சனி தசை வரக்கூடாது. அதே நேரத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல வேலையை கொடுக்க போறாரு. சனி சுபத்துவமாக இருக்கும்போது நீடித்த நிரந்தர வேலை, வெளியிடத்தை நோக்கி செல்லக்கூடிய வேலை, அதை கொடுக்க போறாரு. அடுத்தது புதன் தசை, புதன் நல்ல நிலையில் இருக்கின்றார். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சனி தசை புதன் தசை 19, 17, 36 வருடங்கள் தொடர்ச்சியா ஒரு வேலையில பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அடுத்தடுத்து அவருடைய தசை சுபத்துவம் பெற்ற கிரகத்துடைய தசை வரும்போது தொடர்ந்து வேலையில் இருப்பாங்க. 6ஆம் பாவம் அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்கின்றது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். பாருங்க, கடக லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 9 கூடையர் 10ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையால், 6ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்கா, லக்னாதிபதியோட பௌர்ணமி சந்திரனாக தான் இருப்பார். அப்ப நல்ல வேலை கிடைக்க போகுது. 8ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்கு, சென்ட்ரலுக்கு மட்டும் ஜாப் கிடைக்க போகுது, வெளியிடத்தை நோக்கி போக போறாங்க. 6ஆம் இடத்திலேயே சனி ராகு செவ்வாய்னா கடன், பாவத்துவ கடன், கடன் வாங்குற, கடன் வாங்கிக்கிட்டே இருக்க, எங்க போகுது எங்க வருதுன்னே தெரியல. மேல மேல அந்த கடனை வாங்க, அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், கடைசியா வீட்டை விற்கக்கூடிய நிலைமை, இடத்தை விற்கக்கூடிய நிலைமை, இது போன்ற விஷயங்கள்லாம் வருது இல்ல. இதனால் லக்னாதிபதி வலுவிழந்த நிலை, 6ஆம் பாவகம் அதிகப்படியான பாவத்துவம் அடைந்த நிலை. 6ஆம் பாவகம் அதிகப்படியான பாவத்துவம். அதிகப்படியான பாவத்துவம் என்ன சார்? ஒட்டுமொத்த பாவகரனுடைய தாக்கத்தில் அந்த பாவகம் இருக்கும். லக்னாதிபதி சுத்தமாக லக்னம் வலுவிழந்து, லக்னாதிபதி வலுவிழந்து கடுமையான கடன் ரீதியான விஷயங்கள ஒரு ஆட்படுறன்னு சொல்றாரு. லக்னத்தில் சனி, நேர் 7ஆம் இடத்துல செவ்வாய், சனி செவ்வாயினுடைய தொடர்பு லக்னத்துக்கு கிடைக்கிறது. லக்னாதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றார். துலாம் லக்னம். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் லக்னாதிபதி, 8ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி இல்லை. லக்னம் பாவத்துவம், லக்னத்திலே சனி, அதை செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையால். லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே லக்னாதிபதி, 8ஆம் அதிபதியா லக்னாதிபதியா? 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி இல்லை. லக்னத்திலே இருந்தால் தான் அவர் லக்னாதிபதி. 2ஆம் இடத்திலே இருந்தால், துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்ப 6ஆம் பாவகத்தை நீங்க சுபத்துவமாக இருக்கு, லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார். 6ஆம் இடத்திலே ஒரு குரு இருக்கின்றார். லக்னாதிபதி இப்ப விருச்சக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே திக்பலம். 6ஆம் பாவகத்திலே குரு, 6ஆம் பாவகத்திலே குரு, 10ஆம் இடத்திலே செவ்வாய் திக்பலம். சூரியனுடைய வீட்டில் குருவோட பரிபூர்ண பார்வை செவ்வாய்க்கு. லக்னாதிபதி சுபத்துவம், லக்னத்துக்கு சுபத்துவ தொடர்பு இல்லை, ஆனால் லக்னாதிபதி சுபத்துவம். 6ஆம் பாவகம் வலுவாக இருக்கின்றது. 6ஆம் பாவகம் வலு. அப்ப என்ன பாயிண்ட் வரும்? நீடித்த நிரந்தர வேலை இவருக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து வேலை அமைப்பு. அப்ப இதுல அப்பனா இந்த மாதிரி அமைப்புல நம்ம தொழில் சொந்த பண்ண முடியாதா சார்? விருச்சக லக்னத்திற்கு குரு நல்லவர் தானே, ஆனா எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார்? 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றாரே, 2, 5ஓடு தொடர்பு கொள்ளவில்லையே. துலாம் லக்னத்திற்கு யோக தசை வருது, குரு தசை தானே, ஆனாலும் ஏன் வேலைக்கு போக சொல்றீங்க? சொந்த தொழில் பண்ண வேண்டியது தானே. 6ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வதால் வேலைக்கு செல்லுங்க, தொடர்ந்து வேலை பாருங்க. ஆமா சார், நல்ல சம்பளம் தராங்க, தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இதே நீடிக்கலாமா? நீடிக்கலாம். அப்படிங்கிற பாயிண்ட் ஏன் வருது? 6ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்றது.
ஆறாம் பாவம் சுபத்துவமாக இருக்கின்றது. லக்னாதிபதி திக்பலமாக இருக்கல, கடன் உண்டு, லோனு அது இதுன்னு போட்டிருக்காரு. ஆனால் எல்லாமே எல்லை மீறிய கடன் அல்ல, எல்லாமே எல்லைக்கு உட்பட்ட, கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட, எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் அவருடைய கடன் இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும். இப்ப லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார், 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கு. ஆனா இதே இடத்துல 6ஆம் இடத்திலே அவர் சனி செவ்வாய் ராகு அமரக்கூடிய ஜாதகம் கடுமையாக மேலும் மேலும் கடன் வாங்கி ஆட்படக்கூடிய தன்மையை தருவார். 6ஆம் இடத்திலே சனி செவ்வாய் ராகு ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது லக்னாதிபதி நீச்சமடைந்த நிலையிலே ஜாதகருக்கு கடுமையான நோய் தொந்தரவை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் பாவம் தான் கடுமையான நோய், வம்பு, வழக்கு எல்லாமே அது குறிக்கும். அப்ப எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவில் 6ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பை பார்க்கணுங்க. உதாரணத்திற்கு துலாம் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 6ஆம் வீட்டிற்கு 6இல் மறைந்து 11ஆம் இடத்திலே அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் துலாம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்த்தால் 3ஆம் இடம் வலுப்பெறும், 6ஆம் இடம் வலுப்பெறாது. அப்ப துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே உச்ச குரு அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்த்து லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே லக்னாதிபதி நீச்சம் பெற்று அமர்ந்தால் இந்த இடத்துல கடன் உண்டு, அடைக்க முடியாத கடன் உண்டு, நீடித்த கடன் உண்டு, கடன் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா லக்னாதிபதி வலிமையடைந்திருக்கின்றார். தொடர்ச்சியா ஒரு கடன் அடைச்சா இன்னொரு கடன், ஒரு கடன் அடைச்சா இன்னொரு கடன், இப்படிங்கிற பாயிண்டை கொடுப்பார். ஆனால் இவருக்கு வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்படி தெரியுமா? 6ஆம் இடத்தை உச்ச குரு பார்ப்பதால். இதுதாங்க 6ஆம் பாவகத்தினுடைய தன்மை. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருடமாக வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.